நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வத்தை ஈர்க்க தயாராகிவிட்டீர்களா? இன்று நாம் பேசப்போகும் 7 அறிகுறிகள் உங்கள் வங்கி இருப்பில் பணத்தை சேர்ப்பது மட்டுமல்ல, உங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் ஏற்பட போகும் முக்கியமான மாற்றங்கள். இவை வெறும் ராசி பலன்களோ மூட நம்பிக்கைகளோ அல்ல. பண ஈர்ப்பு விதியின் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வத்தை அனுப்ப தயாராகும் முன் உங்கள் மனதில் நிகழ்த்தும் மாற்றங்களே இந்த அறிகுறிகள். இந்த 7 அறிகுறிகள் உங்களிடம் தென்பட்டால் தயாராகுங்கள். செல்வம் உங்களை தேடி வரப்போகிறது. வாருங்கள், அந்த அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறி, பணத்தை பற்றி பேசவோ சம்பாதிக்கவோ ஆசைப்படவோ எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இருப்பது. நம்மில் பலர் பணம் ஒரு அசுத்தமான விஷயம், பணம் எல்லாவற்றையும் கெடுக்கும் என்று சிறு வயதிலிருந்தே சொல்லி கேட்டு வளர்ந்திருக்கிறோம். பணக்காரர்களைப் பற்றி எதிர்மறையாக பேசுவதும் இதில் அடங்கும். இந்த எண்ணங்கள் உங்கள் செல்வக் கதவுகளை அடைத்து விடுகின்றன. நீங்கள் பணக்காரர் ஆகப் போகிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் இந்த தடையை நீக்கி விடுவீர்கள். பணம் ஒரு நல்ல சக்தி, அது என் வாழ்க்கைக்கும் மற்றவர் வாழ்க்கைக்கும் நன்மை செய்யப் போகிறது என்று உங்கள் மனது சொல்லத் தொடங்கும். குற்ற உணர்ச்சியை நீக்கிய போது செல்வத்திற்கான பாதை திறந்தது. இரண்டாவது அறிகுறி, எதிர்மறை எண்ணங்கள் விலகி என்னால் முடியும் என்ற உறுதியான தன்னம்பிக்கை ஏற்படுதல். பணத்தை சம்பாதிக்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியின் போதும் இது வேலைக்கு ஆகாது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை போன்ற எண்ணங்கள் எழும். இந்த அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்தால் அந்த தடைகள் தானாகவே நீங்கும். உங்கள் மனதில் நான் இந்த செல்வத்தை ஈர்க்க தகுதியானவள் என்ற உணர்வு வலுப்பெறும். நேர்மறை எண்ணங்கள் செல்வத்தின் கதவை திறக்க ஒரு திறவுகோல். மூன்றாவது அறிகுறி, பணத்தை செலவழிக்கவோ தானம் கொடுக்கவோ தயங்காமல் அதை ஒரு மகிழ்ச்சியான பரிமாற்றமாக கருதுவது. நாம் பணத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும்போது அதன் ஓட்டம் நின்று விடுகிறது. நீங்கள் அதிக செல்வத்தை ஈர்க்க தயாராகும் போது உங்கள் மனம் தாராளமாகிறது. நீங்கள் ஒரு பில் செலுத்தினாலும் இந்த தொகையை கொடுத்ததற்கு கைமாறாக எனக்கு ஒரு நல்ல சேவை கிடைத்தது என்று மகிழ்வீர்கள். பண ஈர்ப்பு விதிப்படி நீங்கள் வெளியே அனுப்பும்போதுதான் அது பன்மடங்காக திரும்பி வருகிறது. காரணம் என்ன? நீங்கள் மனதார கொடுத்தபோது பிரபஞ்சம் அதை செலவு என்று பார்க்கவில்லை, முதலீடு என்று பார்த்தது. நான்காவது அறிகுறி, நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதில் தெளிவு பிறப்பது. எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்பது ஒரு தெளிவான இலக்கு அல்ல. நீங்கள் பண ஈர்ப்பை நோக்கி செல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை, எதற்காக தேவை, எவ்வளவு காலக்கெடுவுக்குள் தேவை என்ற துல்லியமான எண்ணங்கள் மனதில் தோன்றும். உதாரணமாக, ஒரு புதிய கார் வாங்க வேண்டுமானால் அதன் நிறம், மாடல், விலை, தேதி என அனைத்தும் உங்கள் மனதில் தெளிவாக இருக்க வேண்டும். உபயோகமான தகவல், இதைத்தான் விஷன் போர்டு அல்லது இலக்கு குறிப்பு புத்தகம் என்று சொல்வார்கள். நீங்கள் பணக்காரராக போகிறீர்கள் என்றால் இந்த குறிப்பு புத்தகம் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கும். இலக்கு தெளிவாகும்போது அதை அடைவதற்கான வழிகளை பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு அளிக்கும். ஐந்தாவது அறிகுறி, உங்கள் வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பணப்பையை சுத்தமாக வைத்திருப்பது. செல்வம் என்பது ஒரு நேர்மறை சக்தி. எந்த இடத்தில் குழப்பம், அழுக்கு, எதிர்மறை சிந்தனைகள் இருக்கிறதோ அங்கு செல்வம் சேர்வதில்லை என்று ஆன்மீகமும் ஃபெங்ஷுய் போன்ற சாஸ்திரங்களும் கூறுகின்றன. நீங்கள் பணக்காரர் ஆகப் போகிறீர்கள் என்றால் உங்கள் வீடு தானாகவே சுத்தமாக இருக்கும். பயன்படுத்தாத பழைய பொருட்களை வெளியேற்றுவீர்கள். குறிப்பாக உங்கள் பணப்பை அல்லது பர்ஸை ஒழுங்காக வைத்திருப்பீர்கள். கிழிந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொடுப்பீர்கள். நீங்கள் பணத்தை மதிக்கவில்லை என்றால் அது உங்களை தேடி வராது. பணத்தை ஒழுங்காக மடிப்பு கலையாமல் வைப்பது செல்வத்தை நீங்கள் மதிப்பதன் அறிகுறி. ஒழுக்கம் ஈர்ப்பை உருவாக்கும். ஆறாவது அறிகுறி, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்தத் தொடங்குவது. பணம் சம்பாதிப்பது ஒரு நீண்ட பயணம். இதற்கு நிறைய சக்தி, எனர்ஜி தேவை. நீங்கள் பணக்காரராக போகிறீர்கள் என்றால் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்வீர்கள். சரியான தூக்கம், ஆரோக்கியமான உணவு பழக்கம், உடற்பயிற்சி அல்லது யோகா, இவையெல்லாம் பணம் ஈர்ப்புக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அதிக மணி நேரம் சிந்திக்கவும், வேலை செய்யவும், சரியான முடிவுகளை எடுக்கவும் முடியும். நோயும் சோர்வும் செல்வத்தின் எதிரிகள்.
உங்களின் நேரம் மற்றும் சக்திதான் உங்கள் உண்மையான மூலதனம். அதை பாதுகாக்க தொடங்கும்போதுதான் செல்வம் உங்களை சேரத் தொடங்குகிறது. 7வது மற்றும் சக்தி வாய்ந்த அறிகுறி, உங்களிடம் தற்போது இருக்கும் செல்வத்திற்காக நன்றி சொல்லத் தொடங்குவது. நாம் எப்போதும் இன்னும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் பணம் உங்களை தேடி வரத் தயாராகும்போது உங்கள் கவனம் இல்லாததிலிருந்து இருப்பதில் மாறும். உங்களுடைய வங்கிக் கணக்கில் இருக்கும் சிறிய தொகைக்காக நன்றி. உங்களுக்கு மாதா மாதம் வந்து சேரும் சம்பளத்திற்காக நன்றி. நீங்கள் வாழும் வீடு, பயன்படுத்தும் பொருட்கள் என அனைத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி என்ற உணர்வு பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அனுப்பும் ஒரு சமிக்ஞை. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மேலும் செல்வத்தை அனுப்பலாம் என்று பிரபஞ்சம் முடிவு செய்யும். நன்றியுணர்வு செல்வத்தை ஈர்க்கும் மிகப்பெரிய காந்தம். நண்பர்களே, பணம் சேரப்போவதற்கான இந்த 7 அறிகுறிகளையும் நீங்கள் கண்டறிந்து விட்டீர்கள் என்றால் வாழ்த்துகள். இந்த அறிகுறிகள் உங்கள் மனதில் வந்துவிட்டால் செல்வம் தானாக உங்களை தேடி வரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தொடர்ந்து இந்த அறிகுறிகளை உங்கள் வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் உங்கள் பணப்பையை சுத்தம் செய்து நோட்டுகளை ஒழுங்காக வையுங்கள். தினமும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் உங்களுக்கு கிடைத்த 3 நல்ல விஷயங்களுக்காக மனதார நன்றி சொல்லுங்கள். உங்கள் 1 வருட நிதி இலக்கை ஒரு தாளில் தெளிவாக எழுதி அதை சரியாக செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து ஒரு லைக் செய்யுங்கள். இந்த 7 அறிகுறிகளில் உங்களுக்கு பிடித்தது எது அல்லது உங்களிடம் காணப்படும் அறிகுறி எது என்று கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.